பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் வந்துட்டு டெஃபினட்டாக கொடுத்துருக்கிற பஸ்ஸை எப்படி லைட் செட்டிங் பண்ணுறது அப்படின்னு இன்டீரியர் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிடாதீங்க மக்களே, அடுத்த வருத்தப்படுவீங்க. பார்த்தீங்கன்னா முதல்ல கேமை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஓகே மக்களே, லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து கரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா. இப்போ நீங்கள் அந்த கரேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு லைட் செட்டிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு காட்டுது. இப்போ நீங்கள் அந்த லைட் செட்டிங் மேலே நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ரவுண்டாக பஸ் ஃபுல்லாக இருக்குது. முதல்ல இந்த ரவுண்டை நம்ம கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கெல்லாம் 30 நிறைய லைட் செட்டிங் இருக்குது. இதுக்கு முதல்ல நம்ம 50% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். 50% ஓகே. இப்போ நீங்கள் ஆடை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லைட் செட்டிங் லைட் எப்படி என்ன பிடிக்குதோ உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இது ஓரளவு பிடிக்குது, இது நல்லாயிருக்கு. எனக்கு இதுதான் நல்லாயிருக்கு. இது ஒன்று கீழே வந்துட்டு ஒரு ஹோல் மாதிரி இருக்கா, அந்த ஹோல் டச் பண்ணிட்டு கீழேயுமே நம்ம லைட் செட்டிங் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, கீழே நம்ம லைட் செட்டிங் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ப்ளூ கலர் வேணும். அதுக்காக ப்ளூ கலர் கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ளூவாக இருக்குது. மேலே இருக்கிற ஹோல்ஸ் கிளிக் பண்ணிட்டு அதே லைட் செட்டிங் செகண்ட் லைட் செட்டிங் வச்சுட்டு ஓகே செகண்ட் லைட் செட்டிங் வச்சுட்டுனா வச்சதுக்கப்புறம் ஓகே இப்போ வச்சதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கா, அதை நம்ம டச் பண்ணிட்டோம். டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு லைட் செட்டிங் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம லைட் செட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே முன்னாடி ஒரு ஹோல் மாதிரி இருக்குதா, அதை டச் பண்ணி நம்ம இதுக்குமே லைட் செட்டிங் வந்து நிறைய லைட் செட்டிங் இருக்குது. நான் பிக் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு லைட் செட்டிங் இருக்குது. எனக்கு இது வேணாம், நான் இது மாதிரி வச்சுக்கிறேன். எனக்கு எது வேணும்னா இது வேணும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்து கீழே இருக்கிற ஹோல்ஸை நான் கிளிக் பண்ணிட்டு இதில் நம்ம ஒரு லைட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இதுலேயுமே ஃபஸ்ட் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ பஸ் ஃபுல்லாக சூப்பராகவே இருக்குது. பேக் சைடு வந்து நம்ம லைட் செட்டிங் செட் பண்ணோம். இப்போ பேக் சைடு ஒன்று டச் பண்ணிட்டு இப்போ இதுவே நல்லா தான் இருக்குது. ஓகே, நான் இது செட் பண்ணிட்டு மேலே ஒரு ஹோல் இருக்குது, அதுக்குமே நம்ம லைட் செட்டிங் செட் பண்ணிட்டு அடுத்து எனக்கு பிடிச்ச லைட் செட்டிங் வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்துட்டு வச்சுக்க முடியும். அடுத்து கீழே இன்னொன்று இருக்குது, இன்னொன்று நம்ம கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைட் செட்டிங் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டிங் நம்ம வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அந்த சைட்லேயுமே நம்ம லைட் செட்டிங் வந்து வைக்கணும். சைடில் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கலாமா அப்படின்றது. ஓகே, அதில் சைட்லேயும் வச்சதுக்கப்புறம் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கார்டு எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா ஒரே நிமிஷம். கீழே மாதிரி ஒரு ஹோல் மாதிரி இருக்கா, இங்கே பாருங்கள். கீழே பச்சை கலரில் கார்டு அப்படின்னு இருக்கு. அந்த கார்டை கிளிக் பண்ணி பேனோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுத்த லைட் செட்டிங் ஆரம்பிக்கலாம். அடுத்த லைட் செட்டிங் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு பஸ் மாதிரி இருக்குது. அப்போ அந்த பஸ்ஸை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் அந்த பஸ்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பஸ்ஸில் இங்கே வந்துட்டு நிறைய லைட் வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி பல்ப் மாதிரி சின்ன பல்ப் வச்சுக்கலாம், ஃபுல்லாக வச்சுக்கலாம். நான் ஃபுல்லாக வந்துட்டு வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து வைக்கணும், இந்த கம்பி மாதிரி ஏதாவது வைக்கணும். நான் ஒரு கம்பி வந்துட்டு வச்சுட்டு இங்கே இன்னொரு ஓட்டை மாதிரி இருக்குது, அது வந்துட்டு இதெல்லாம் வேணாம், இது நல்லாவே இருக்குது. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு பேனர், அதாவது ஃபுல்லாக முன்னாடி கம்பி மாதிரி திரும்பி இன்னொரு பேனர் இது மாதிரி வைக்கணும், பம்பர் மாதிரி. கீழே ஒன்று நான் வச்சு கீழே எனக்கு வேணாம், நான் கீழே வைக்கல. அடுத்து என்ன பண்ணுறோம், நடுவில் ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம போலீஸ் மாதிரி ஒன்று வச்சு ரெட் கலர் எரியிற மாதிரி ஒன்று வச்சுட்டு பின்னாடி அதே மாதிரி பல்ப் மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். இங்கேயும் பின்னாடி ஃபுல்லாக பல்ப் மாதிரி செட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஒரு வீல் ஏதோ கேட்குறாங்க, வீல் மாதிரி நம்ம டெஃபினட்டாக ஒரு வீலை வச்சுட்டு சைட்லலாம் கொஞ்சம் லைட் க்ரியேஷன் பண்ணணும். இது மாதிரி லைட்டில் சைடில் அந்த ஹோல்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இங்கே வந்து லைட் எல்லாமே காட்டும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைட் நீங்கள் வச்சுக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு காசு வந்துட்டு வேணும். ஒரிஜினலில்
இதில் கேமில் நம்ம விளையாண்டு பஸ் ஓட்டி காசு வந்துட்டு சம்பாதிக்கணும். எனக்கு பிடிச்ச ஒரு லைட்லாம் வச்சுட்டேன். ஃபுல்லாக வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கார்டு கொடுத்தா ஒரு 370 ரூபா கிட்ட வருது. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுட்டு இன்னொன்று வைக்கணும். சரிங்க மக்களே, இன்னொன்று வச்சு காட்டுறேன். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுனாட்டுக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து கார்டு அப்படிங்கிறத கொடுத்து பேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுவுமே டெஃபினட்டாக செட் ஆயிடுச்சு. ஓகே, பாருங்க எப்படி மாற்றிட்டோம் அப்படின்னு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பஸ் பார்க்கவே. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டிங் வச்சுட்டோம். இது கேரியர் மோடு வரணும். கேரியர் மோடு இங்கே இருக்குது அப்படி. ஓகே, இங்கே பாருங்க, ரெண்டாவது ஆப்ஷன் வந்துட்டு ப்ளூ கலர் கேரியர் மோடு அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் அதை டச் பண்ணி இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு மேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு மேப் மாதிரி வரும். இருங்க, ஸ்டார்ட் நியூ இருங்க. அந்த மேப் மாதிரி வரும். அந்த மேப்பை உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு நீங்கள் விளாண்டு காசு சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே இது கஷ்டமாக இருந்திருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது நம்ம கார்த்திக் வாய்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு இதில் வந்துட்டு தரமான வீடியோ இறக்குறேன்.